பார்க்கும்போதே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கு இல்லைங்க. அப்படியே பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நம்ம தோட்டத்தில் வந்தது தாங்க. செடியில் காமிச்சு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். என் பையன் ஈவினிங் வந்த உடனே போய் காய்கறி பறிக்கிற வேலைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் போய் பறிச்சுட்டு வந்துட்டார். காலிஃப்ளவர் எல்லாமே இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் மூடி மூடின மாதிரி இருக்குது. அப்படியே வச்சிரும்னு நினைக்கிறேன். பச்சை மிளகாயும் எல்லாம் ஃபுல்லாக நல்லா காய் வச்சிருக்குங்க. நிறைய பச்சை மிளகாய் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே இதுலேயே வந்துடுது. ஒவ்வொன்றிலையும் பூ வச்சிட்டு இருக்கு. கத்திரிக்காயெல்லாம் ஃபுல்லாக பிஞ்சாக இருக்குது. அது 2 மட்டும் பெருசாக இருந்தது. அவன் பார்த்து பறிச்சுட்டு வந்துட்டான். எல்லா செடியிலையுமே பூ வச்சு பிஞ்சு நிறைய வச்சிருக்குதுங்க. இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு நம்ம செடியில இருக்கிறதே சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எலியோட தொந்தரவுக்கு அளவே இல்லைங்க. இந்த தக்காளிக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி டெய்லி 2 தக்காளி எடுத்துட்டு போய் வச்சு ஒரு ஓரமா சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சிருது. அதே மாதிரி ஒரு கட்டையை வச்சு இந்த தக்காளிக்கு நிறுத்தி வைக்கலான்னு பார்த்தா அது ஒரு 2 நாள்ல உள்ள கரையா வந்துருச்சுங்க. அப்படியே நம்ம தோட்டத்தை பாதுகாக்கிறது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. விவசாயிகள் இத்தனை தாக்குதல்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் மருந்து அடிக்கிறாங்க. நமக்கு மாடியில கொஞ்சம் இடம் இருக்கு அப்படின்னாக்கா மாடி தோட்டம் போட்டு கண்டிப்பா வீட்டில் செடிங்களை வச்சு அதில் வர காய்களை வீட்டுக்கு நம்ம தேவையான யூஸ்க்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா சும்மா ஒரு 2 செடி மட்டும் வச்சோம் அப்படின்னா கூட டேஸ்ட்டாக நல்ல ஆரோக்கியமான உணவு நமக்கு கிடைக்குங்க.